அடக்கி ஒடுக்கி நசுக்குவதற்காக இந்த அரசு கடும் முயற்சியை எடுத்துள்ளது. அதே சமயத்திலே காலையிலே வருகின்ற பொழுது கூட தலைமைச் செயலகத்தை அரசு ஊழியர்கள் முற்றுகையிட்டு விடுவார்களோ என்கின்ற பயத்திலே இந்த அரசு தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் இருக்கின்ற அனைத்து பகுதியிலும் சாலைகளிலே மிக அதிக அளவு எண்ணிக்கையிலே காவலர்களை குவித்து வைத்துள்ளார்கள். ஒரு அரசானது அரசு ஊழியர்களையும் அரசு அலுவலர்களையும் நம்பித்தான் இந்த அரசு இயங்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் அவர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்கின்ற மனோபாவத்திலே இந்த அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இந்த அரசுக்கு மனமில்லை, தயங்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து சட்டமன்றத்திலே நாங்கள் பேசுவதற்கு முற்பட்டோம். அதற்கு சபாநாயகர் அவர்கள் அனுமதி மறுத்ததை அடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அரசு ஊழியர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் அதிலே வணிக வரித்துறை இருக்கிறது, வருவாய்த்துறை இருக்கிறது, சத்துணவு பணியாளர்கள் இருக்கிறார்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கூட்டுறவு பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஆசிரியர் சங்கங்களும் அந்த போராட்டத்திலே குடிப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை இன்னும் மேலும் பெரிதாகாமல் அரசு ஊழியர்களை அழைத்து அவருடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக வாக்குறுதி அளித்து அவர்களுடைய போராட்டத்திற்கு இந்த அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.